முதல்ல ஷாப்பிங் போற ஐடியாவே கிடையாது. இவர்தான் எங்க அண்ணன் பணம் கொடுத்திருக்காரு, வா போலான்னு கூட்டிட்டு போனாரு. இவரை நம்பிதானே நான் போனேன். ஆனா இப்போ ஏண்டா பொண்டாட்டி கூட வெளியில போற, பணம் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு போக மாட்டியா? ஏண்டா இப்படி இருக்க? இவ்வளவு செலவாகும்னு எனக்கு என்ன தெரியுமா? பொருள் எடுக்கும்போது பார்த்து எடுத்துருக்கணும். யாராவது இப்படி போட்டு உடைப்பாங்களா? டேய், உன் பொண்டாட்டி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறா, நீ அவ்வளவு தப்பு சொல்லிட்டு இருக்க? பாட்டில் உடைஞ்சதுனால தானே இப்ப பிரச்சனையே. அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிருக்கணும். இப்ப கூட உங்ககிட்ட காசு இருந்திருந்தா இந்த அவமானம் வந்திருக்காதுன்னு நீங்க யோசிக்க மாட்டீங்கல்ல? யோசிக்க மாட்டாமா? ஏன்னா அவனை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. பாட்டி, அவனை யாரும் கண்ட்ரோல்லாம் பண்ணல. நான் அவனுக்கு அதிகமா தான் பணம் கொடுத்தேன். அவன் தான் அது போதும்னு சொன்னான். ஆமா, நான் தான் சொன்னேன். அண்ணன் கார்டு கூட கொடுத்தாரு, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இது ஒரு பெருமையாடா? காலத்துக்கும் இப்படி அவங்க அண்ணன் கிட்ட கையேந்தி நிக்கிறது உனக்கு நல்லா இருக்கா? நீதான் இப்படி இருக்கேன்னா உன் பொண்டாட்டி அதே மாதிரி இருக்கணுமா? வீட்டுல பெரியவங்க கிட்ட பணம் கேட்டு வாங்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். ஒன்னும் தப்பு இல்லடா. நீ ரொம்ப தெளிவாதான் இருக்க. எல்லாம் விதின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். முதல்ல உன்னை சொல்லணும்டி. அண்ணி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லையா? இல்ல அண்ணி, இந்த அமௌண்ட் ஒன்னும் அவ்வளவா பெருசு இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்களே பணத்தை கட்டிருக்கலாமே. இங்க பாரு பிரியா, உன் அண்ணன் பணம் வச்சிருப்பாருந்தா நான் பர்ஸ் எடுத்துட்டு வரல. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு எனக்கு. அப்புறம் எப்படி என்னால ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும்? எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம் தான். ஆனா அது நம்ம ஃபேமிலிக்கு அசிங்கம்னு தான் கேட்கல. பிசினஸ் மேன் விஸ்வநாதன் பையன் கையில வெறும் 4500 ரூபாய் தான் பணம் இருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல.